இல்ல இமயமலை வந்து திருவள்ளி மலை வந்து சந்திக்க வந்திருக்கு. அதனாலதான் உங்க பார்வைப்பட்ட மாத்திரத்தில் எனக்கு என் தாய் தலைவர்களுடைய அரசி என்ன இங்க ஏறி ஊறிக்கொண்டிருக்கிறது. காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வச்சு தேவதை போலி நடந்து வர வேண்டும். காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வச்சு தேவதை போலி நடந்து வர வேண்டும். அந்த திருமகளும் உங்களுடன் வேண்டும். அந்த திருமகளும் உங்களை வேண்டும். அறிவு என்பதற்கு இணங்க அம்மா மணலாக உலகிடத்தில் தோன்ற தோன்ற ஊற்று என்று வெறிக்கனை காணலாம். அதே போல நல்ல மனிதர்கள் படிக்க 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 அறிவு என்று சொல்லக்கூடிய சிகரங்களை காண வேண்டும் என்ற ஆவலோடு மிக மிக அவரோடு இந்த இடத்துல முறையான இடத்திற்கு நான் அடியேன் தோன்றி அந்த காரணத்தினால்தான் பேசி முடிக்கட்டும்.
ஊரு சிற்றூர் நிலமா குறிச்சி நிலம் தந்தை பேர் நம்பித்தலைவன் தாய் பேர் அங்கே மொழி எனது பேர வள்ளி எனது பேர் வள்ளி அப்படின்னா எனக்கு எத்தனையோ பேர் உண்டுங்க என காரண பெயர் கருத்து பெயர் தத்துவ பெயர் தத்துவ இட பெயர் பொருளிக பெயர் நட்டப்பு பெயர் என்று சொல்லக்கூடியது இப்ப காரண பெயர் என்று போங்களே கடகலங்க பூங்குரத்தியான்னு சொல்லுவாங்க கருத்து பெயர் அப்படின்னா வேங்கை கரிசின்னு சொல்லுவாங்க தத்துவ பெயர் அப்படின்னா பசுக்கிளியான்னு சொல்லுவாங்க தத்துவ இடப்பெயர் அப்படின்னா விடுபடன்னு சொல்லுவாங்க பொருளிக பெயர் அப்படின்னா சுந்தரவத்தின்னு சொல்லுவாங்க ஆக நடப்பு பெயரோ வள்ளி வந்தது நோக்கம் காவல் அமைத்திருப்பது மரண் அடைந்திருப்பது பருவம் இதை நீ பற்றி முழு வரும் வந்த உடனே அருமையான வாழ்த்து காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து அருமையான வாழ்த்து மற்ற மகிழ்ச்சி அதே சமயத்தில் முறையான பாடல் அண்டை வந்து கற்கண்டு மணிமாதே நீ வாழ்க்கைக்கூடிய நாடு சொல்றது இந்த கதைப்பாடல் சுவாமிகள் பாடல் பாடணும் இந்த பாடல் எல்லாம் பாடினா திறமை போட்டு சதிய புண்ணியம் அதை தட்டு ஆரம்பிச்சீங்க மிக்க மகிழ்ச்சி இருந்துட்டாலும் இவ்விடத்திலே இவர விவரமாக கேட்க வேண்டும் உங்களுடைய நாவார் செல்ல வேண்டும் அதனுடைய காதார் கேட்க வேண்டும் அப்படின்னு இருந்தாலும் கல்வி கரையை தடுக்கவா தடுக்கவா தடுக்க அவாற்ற என்ன கேட்க போறீங்க ஏன்னா வள்ளுவர் பிறவையை அழகா சொல்லி வச்சிருக்காரு எப்படின்னா யாகாவா ராயினும் நாகாக்க காவாக்க சோகாப்ப சொல்லியிருக்கப்பட்டு நம்ம பேசக்கூடிய வார்த்தை இருக்கு பாத்தீங்களா தவறா கொடுத்துட கூடாதான் இந்த நாவினை உள்ளிருந்து பேசணுமா அப்படி தவறா கொடுத்துட்டோம் அப்படின்னா சொல் குற்றத்திற்கு ஆளாவோடு சொல்லியிருக்காங்க அதுக்குதான் தீனால் சுத்தப்படும் உள்ளாறு மாறாவே நாவினால் சுத்த வேண்டும் நல்ல கொட்டுன்னு அள்ளிடலாம் சொல்ல கொட்டுன்னு அள்ளிட முடியாது ஆக பசித்திரு நடித்திரு விழித்திரு பணா தானா பட்டுமட்டு வந்தா பதவி வருமா ஒரு பெண்ணுக்கு பதவி மட்டும் தான் போதுமா துணிவு முக்கியம் அந்த துணிவாற்றல் என்கிட்ட எப்பொழுதுமே அதிகமாகவே இருக்கும் நாங்க பேசுங்க இனிய உணவாக இல்லாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்துட்டு இனிமையான சொற்கள் போது கடுமையான சொற்களை ஏன் பேசணும் ஒரு மரத்துல பழங்கள் இருக்கிறா பழங்களை விட்டு போய் காய பறிச்சு சாப்பிட்ட கதையா போயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அறிவாளி அறிவாளி 3 பாதை அறிவாளி முட்டாள் சொன்னா 2 பாதை முட்டாள் சொன்னா ஒரே பாதை இருக்காங்க நீங்க அறிவாளியா நினைச்சு நானும் பேச வந்திருக்கேன் ஏன்னா ஒரு கண்ணாடியோட தன்மை என்ன தெரியுமா கண்ணாடி முன்னாடி நின்றுகிட்டு நம்ம சிரிச்சோம்னு வச்சுக்கோங்களே அது நம்மளை பார்த்து சிரிக்குமா நம்ம அழுதோம்னு வச்சுக்கோங்களே அது நம்மளை பார்த்து அழுகுமா அதே போல கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம முறைச்சோம் வச்சுக்கோங்களே திருவிட்டு முறைக்கு மாறுங்க அந்த மாதிரி வாங்க நீங்க முறையா போனீங்கன்னா கண்டிப்பா முறையா வருவேன் முறையை தவறிடின்னு வைங்களேன் அப்புறம் என்னடா கலையரசி அப்படி பேசிவிட்டாலே அப்படின்னு வருத்தப்படக்கூடாது உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குறேன் எச்சரிக்கைக்கு எச்சரிக்கை கொடுக்குறேன் நானு பார்த்து சபை எறிந்து பேசு சமயம் எறிந்து பேசு சில பேர் பேசாமல் இருந்து பழகிட்டு இருக்காங்க ஏன்னா சந்திப்புல 3 வித சந்திப்பு முதல் சந்திப்பு நல்லா பாடுறாரு நல்லா பேசுறாரு இப்பேற்பட்ட ஆளை சந்திக்க வேண்டும் நீங்க ஓடில டும் அப்படின்ற மாதிரி இப்படிப்பட்ட ஆளை சந்திக்கணும் ஒரு சந்திப்பு 2வது சந்திப்பு கால கவலமாய தலையெழுத்தா இப்படியாவதெல்லாம் சந்திக்க வேண்டியதா சில சைத்தான்கள்லாம் வருங்க உங்களை சொல்ல மாட்டேங்க நல்ல மனிதே ஆக இப்பேற்பட்ட ஆளா சந்திக்கணும் அப்படின்ற ஒரு சந்திப்பு 3வது சந்திப்பு உங்களை போன்ற முடிவரை மீண்டும் மீண்டும் சந்திக்க வேண்டும் டும் டும்னு எனக்கு அவாதியா நான் என்ன பேச போறீங்க என்ன கேட்க போறீங்க உங்களை பற்றி நானும் சில விவரம் நல்லா கேட்பேன் நல்லா கேட்பேன் நல்ல விஷயமாவே கேட்பேன் பேசுங்க வாங்க பேசுங்க சாமி அருமையான வணக்கம் அற்புதமான ஆழ்ந்த கருத்துக்கள் என முறையான பாதைகளை வழிநடத்த வேண்டும் என்று அடியெடுத்து கொடுக்கக்கூடிய என் கலையரசி மாதே உங்களை சந்திப்பதில் மனமகிழ்ச்சி அடைகின்றேன் ஒன்று ஆனால் இப்படித்தான் பேச வேண்டும் அப்படி என்று வழிநடத்துவதும் 2 3வது என்ன தெரிந்ததை தெரியாதது தெரியாததை தெரிந்தது என்று பேசுவது 3 விதம் காரணம் அந்த விதத்தில் கண்டவர் விண்டதில்லை விண்டவர் கண்டதில்லை என்று சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட இடம் என்னன்னா மதுரை என்பதி அதனாலதான் அழகா பேசுறீங்க அனிமா மகிமா நதிமா கரிமா பிராப்தி பிரகாமியம் விசத்துவம் நசித்துவம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமா சித்துக்கள் பிறக்கும் இடத்தில் இருந்து உங்களை நான் சந்திச்சிருக்கிறேன் அப்படின்னா அப்பேற்பட்ட சித்துக்கள் கற்கக்கூடிய மயமாக இந்த இடத்துல அத்துணையுமே உங்கள் உடம்பிலே ஊறிக்கொண்டிருக்கக்கூடிய இடம் ஆனால் இந்த இடத்துல சகல போதனைகளும் உங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற காரணத்தினாலதான் யாரிலும் எதை பேச வேண்டும் அப்படி என்று ஒரு அழகான வார்த்தை
வார்த்தைகளை என்ன பாதையை பத்தி நீங்க தொட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா பத்ம புராணம், விஷ்ணு புராணம், பாகவத புராணம், நாரத புராணம், மார்க்கண்டேய புராணம், அக்கினி புராணம், அகஸ்திய புராணம், கர்ண புராணம், லிங்க புராணம், பூர்வ புராணம் என்று சொல்லக்கூடிய நாரத புராணத்தை தொட்டு இந்த இடத்துல பேசணும் அப்படின்ற காரணத்தினாலதான் பல வகை உலகத்துல தல புராணங்கள் இருந்தாலும் உங்களிடம் அடியே சில விஷயங்களை கேட்க வேண்டும். என்ன உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நாரதருக்கு சகலம் தெரிந்தவர் அப்படி என்று தாங்கள் நினைச்சிடக்கூடாது. அதனாலதான் நீங்க யாரு, உங்க தகுதி என்ன, உங்க பெருமை என்ன, உங்க குணம் என்ன, உங்களுடைய நோக்கம்தான் என்ன என்ன அப்படிங்கிறத அறிந்து உங்கள் வாய் மூலமாக சொல்ல வேண்டும். இந்த ரிஷி மூலம் கேட்க வேண்டும். இந்த அரபி குலங்களுக்கு அந்த வார்த்தைகளை விதைக்க வேண்டும். ஆக உங்களுடைய தகுதி என்ன அப்படிங்க? ஆமா, இப்பேற்பட்ட பகுதிக்கோ இப்பேற்பட்ட தொகுதிக்கு வரணும்னா ஒரு தகுதியான ஆட்கள் தேவையில்லை அல்லவா? தகுதி என்ன? தாய் என்றால் தன்னம்பிக்கை, கூ என்றால் குறிக்கோள், தீ என்றால் திட்டமிடுதல். தன்னம்பிக்கையோட குறிக்கோளோட திட்டமிட்டு இப்ப வந்திருக்கோம். அதுதானுங்க உண்டு உண்டு அப்படின்னு தாங்க. ஆமா, என்ன கேட்க போறீங்க வாங்க பேச. ஆக இதை என்ன கேட்க போறேன் அப்படின்னா, இந்த உலகத்துல வந்து காக்கும் கடவுள் யாரு? காக்கக்கூடியதே உங்க பார்த்து நாராயணன் தானுங்க. அதே நேரத்தில் படைக்கக்கூடியவர் யார்? உங்க அப்பா பிரபனாகப்பட்டவர். அழிக்கக்கூடியவர் யார்? எம்பெருமான் சிவபெருமானாகப்பட்டவர். உண்டு. இந்த மூன்று வித வேலைகளையுமே மும்மூர்த்திகளுக்கு கொடுத்தது யாரு? சிவபெருமானுக்கு என்ன வேலை? நீங்க அழிக்கக்கூடியவர். உண்டு. அதே போல பிரம்மனுக்கு படைப்புக்கு அதிபதி, மகாவிஷ்ணுக்கு காக்கிற வேலை, காக்கக்கூடியவர். மகாவிஷ்ணு தான் உலகத்தை காக்கிறாரா? வேற இன்னொருத்தர் இருக்காரு கடவுள் அப்படின்னாலே இந்த எல்லைக்கே காவலமா இருக்கக்கூடியவர் யாரு? அங்கதான் இப்ப அதுதான் கற்பூர புத்திக்கான 3 வகை புத்தி சொன்னா பாத்தீங்களா? என்ன புத்தி? அதாவது கடல் புத்தி, கற்பூர புத்தி, என்ன அதே நேரத்துல கரி புத்தி தானே. கரி புத்தி போவாங்க. கற்பூர புத்தி இங்க கேளுங்க, பட்டு பத்த வச்சு ஒட்டிக்கிறேன். அதான் சொன்ன உடனே போடே போடல, போடு போட நினைத்த உடனே நீங்க போட்டைக்கு வந்தீங்களா? அங்கதான் நீங்க மதுரையில கடையரசு நிக்கிறீங்க. ஆனா இந்த மதுரையில நிக்கல, இங்க நிக்கிறேன். இங்க கேளுங்க, இல்லங்க வரக்கூடிய நாரதர்களை எல்லாம் குறுக்கு கேள்வி கேட்கறதுல நீங்க பெரிய ஆளுன்னு கேள்விப்பட்டனே. நாங்க அப்படியே பழகி போச்சு. என்ன பண்ண? ஆமா, எங்க வாழைப்பழத்துல ஊசி ஏத்துறது மாதிரியே ஏத்து நல்ல விஷயத்தால பேசக்கூடிய விஷயத்தான். இப்ப அருமையா சொன்னீங்க. காக்கக்கூடிய பொறுப்புல இருக்கிறது யாருன்னா மகாவிஷ்ணு. அவர்தான் இந்த அண்ட சராசரங்களை காக்கிறார். அதே நேரத்தில் இந்த எல்லையை காக்கக்கூடிய கடவுள் யார்? அப்படி என்ன? அந்த மகாவிஷ்ணு தான் ராமநாத அவதார பிறவியாக எடுத்தாரு ராமாயணத்துல. இந்த ராமாயணம் ஓடக்கூடிய யுகம் எது? கிரைநாயகம், திரைநாயகம், துவாபரிகம், கலியுகம். திரைநாயகத்திலே ராமாயணம் முதல் யுகம், கிருதாயகம் அப்படின்னா ஹரிச்சந்திரன். திரைநாயகத்திலே ராமாயணம், துவாபரகத்திலே மகாபாரதம், கலியுகத்திலே கண்டபுராணம் அப்படின்றாங்க. திரைநாயகத்தில ஹரிச்சந்திரன் எத்தனை வருடம்? 17,28,000 வருடத்தை கொண்டது கிருதாயகம். திரைநாயகம் என்பது 17,90,000 ஆண்டுகள் கொண்டது கிரைநாயகம். துவாபரகம் என்பது 8,64,000 ஆண்டுகள் கொண்டது. கலியுகம் என்பது 4,32,000 ஆண்டுகள் கொண்டது. 43,20,000 ஆண்டுகள் கொண்டது ஒரு வித சதுர்யுகம். உங்க அப்பனுக்கு, உங்க அப்பா பிரம்மனுக்கு ஒரு பகல் ஒரு நாள் இருக்காங்க. ராமாயண காவியத்தை பேசுறீங்க, என்ன கேட்க போறீங்க? என்ன இதை ஏன் இந்த யுகக்கணக்கில் தொட்டு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னா, இந்த காக்க ராமனாகப்பட்டவன் மகாவிஷ்ணு ராமன் அவதார பிறவி எடுத்தான். அந்த ராமாயணத்துலதான் இந்த கண்டத்திலே காக்கும் கடவுளாக வந்தது யாரு? இப்ப நான் என்ன கேட்க போறீங்க, என்ன கேட்க போறீங்க இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இந்த காக்கும் கடவுள் கருப்பண சுவாமி. இந்த கருப்பனா வந்தது யாரு? என்ன கருப்பன்னா 18ஆம் படி கருப்பன் என்பது ஒரு முத்திரை வைக்கக்கூடிய கருப்பன் இருக்கிறாரு. என்ன அண்டங்களுக்கு இருக்கிறாரு. ஆனால் அவர் யாரு? அவரில் இருந்து பிரிந்தது யாரு? என்ன நான் ஆரம்பத்திலே நாரதர் வந்தோடனே கேள்வி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உள்ள போனேன். இவர் வந்து யாரு கேட்டீங்க? என்ன கேட்கிறாரு? என்ன சொல்லிட்டு போன மக்கள்கிட்ட கருப்பண்ணசாமி வரலாறு, 18ஆம் படி கருப்பண்ணா ஏன் வந்தாரு, எங்க இருந்து வந்தாரு அப்படின்னு நான் இவர்கிட்ட கேட்கணும் தானே சொல்லிட்டு போனேன். இவர் முந்திராரு ஒரு முந்திரி கொட்ட மாதிரி என்ன வேற ஒண்ணும் இல்ல. சப்புர கொட்டை, சவையில கொட்டை, கசைக்கு புளியில கொட்டை, முன்னே தொங்குற கொட்டை, சரி இங்கே தொங்குற கொட்டை, இப்பேற்பட்ட கொட்டைகள் இருந்துட்டாலும் நீங்க கேட்டீங்க பாத்தீங்களா? இந்த பெட்டையிட்ட வந்து நீங்க பெட்டையா? பெட்டை என்றாலே பெண்ணு தானேங்க. பெண்ணிட்ட வந்து கேட்கிறீங்க கருப்பண்ண சுவாமி, நான் வந்து கேட்கிறேன் உங்கள்கிட்ட, நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் வந்து சத்தியலோகத்தில் இருந்து
வருகிறேன். எப்படி முந்திரிங்கன்னு தான் தெரியல, என்னன்னு தெரியலையே. நான் நீங்க சத்தியலோகத்துல இருந்து வந்திருக்கீங்க. ஆமா. இது என்ன உலகம்? இது பூலோகம். பூலோகம் தானே? ஆமா. சார், சத்தியலோகத்துல இருந்து பூலோகத்துக்கு வந்திருக்கீங்க. வந்திருக்கேன். ஈரேழு 14 உலகம்ன்றாங்கல்ல. ஆமா. ஈரேழு 14 உலகத்துக்கு பேர் என்னன்னு தெரியுமா? ஏன்னா அதால விதால சிதல தராதல மகாதல பூலோகம் பூலோகம் ஜனலோகம் சத்தியலோகம் என்று சொல்லக்கூடிய இப்படி லோகங்கள் வந்து 14, உலகம் 14, லோகம் 3 அப்படின்னு இருக்காங்க. ஆமா. லோகம் 3 என்னப்பா? சுவர்க்க மத்திய பாதாளம் அப்படி சொல்லணும். நல்லா இருக்கு சார். நல்லா இல்லைன்னா கொஞ்சம் அண்டா பாக்க அண்டா புள்ளியில தங்கிட மாட்டீங்க. தண்ணீரை மாட்டீங்கன்னு சொல்லக்கூடாது. விஷயம் தெளிவா நம்மளுக்கு கருத்துக்களை நல்ல கருத்துக்களை உரைகளை எடுத்து வைக்க வந்திருக்கோம். ஆமா. அந்த விஷயத்தையும் வந்து தெளிவா நம்ம பதில் சொன்னா தான் இந்த இடத்துல தப்பிக்க முடியும். உண்டு உண்டு உண்டு. சொல்லுவாங்க பொய் சொன்ன வாய்க்கு போசனமே கிடையாது. கிடையாது. அதுதான் உண்டு. இப்ப அரம்பு அரம்பு முதல்ல என்னங்க? அரம்பு முதல்ல கிண்ணறம்பாங்க. மண்ணைக்கு முதல்ல என்ன? மலையும் மோதனா தீப்பொறி பறக்கும். மண்ணைக்கு மண்ணாங்கட்டி மோதினால் என்ன? தூசி பறக்கும். தேங்காயும் கல்லு மோதினால் என்ன? ஏன்னா தேங்காயும் கல்லும் மோதினா வந்து தண்ணீரே கிடைக்கும். சரியா? ஆமா. சரி, ஆக தண்ணீர் வரலாம் சிறப்பு இருக்கு. ஆமா. ஏங்க தேங்காய் உடஞ்சிருச்சுன்னு சொல்லாதீங்க. கோவிலுக்கு கொண்டு போறது என்னது? தேங்காயை தான் அபிஷேகத்துக்கு கொண்டு போறோம். தேங்காயை கொண்டு போறவங்க ஏன் ஒரு மாங்காயை கொண்டு போயிருக்கலாம்ல? ஏன் மாங்காயை கொண்டு போறதுக்கா கடவுள் சாமி இல்லையா? அப்படி கிடையாது. அதாவது அதிகமா நம்ம உபயோகப்படுத்துறது தேங்காய், வாழைப்பழம், அகர்பத்தி, கற்பூரம், பூ, இப்படி 5 பொருளை தான் அர்ச்சகத்தை கொண்டு போய் கொடுப்போம். ஆமா, அர்ச்சகரே எங்களுக்கு அர்ச்சகம் பண்ணி கொடுக்கணும். 5 பொருள் நம்ம அர்ச்சகத்தை கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, மனிதனுக்கு சொன்னது என்னது? திருக்குறள். மனிதனுக்கு சொன்னது திருக்குறள். மனிதன் தெய்வத்தை பார்த்து சொன்னது திருவாசகம். தெய்வமே மனிதனுக்கு சொன்னது அதுதான் பகவத்கீதை. அதுயா? ஆமா. கேளுங்கள் தரப்படும், கட்டுங்கள், இறக்கப்படும், பேருங்கள், கொடுக்கப்படும். கேட்டது கொடுத்தது ஏன்னா கடனாகப்பட்டது. கேட்காத கொடுத்தவர் பாரிவல்லல், செத்து கொடுத்தவர் சீலகாடி, வயது கொடுத்தவர் குமணவல்லர், அறுத்து கொடுத்தவர் சிறி சக்கரவர்த்தி, பிடித்து கொடுத்தவர் பின்னப்படாத. இப்படி எத்தனை பேர் கொடுத்திருந்தாலும் தானம் கேட்டால் தானம் கிடைக்கும், தர்மம் கேட்டால் நீதி கேட்டால் நீதி கிடைக்கும், கேள்வி கேட்டால் கேள்விக்கு தக்க பதில் கிடைக்கும். கட்டாய பதில் கிடைக்கும். உண்மையிலே சொல்றாங்க, நீங்க என்ன கேட்டாலும் அது பதில் கிடைக்கும். அப்படி கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஆடுறோம்னா அப்புறம் பாஞ்சு அப்புறம் சுவை இல்லாம போயிருங்க. அப்படியா? ஆஹா, நீங்க இப்ப பாஞ்ச ஆக்கிறீங்களா? உங்களைத்தான் சொல்லுவாங்க. என்னை ஆக்கி சொல்றீங்களா? ஆமாங்க. நல்ல ஆச்சரியமாக. அதனால தவத்துக்கு வருவோம். தமிழுக்கு 20 குலத்திற்கு 3 சமத்திற்கு 4 நகரத்திற்கு மயிலாய் மற்ற விட எடுக்கணும், மணி எறிஞ்ச விட எடுக்கணும், உப்பு திங்க வந்தா தண்ணியை குடிக்கணும், அப்பு செய்த வந்தா அனுபவிக்கணும் இருக்காங்க. அல்லாமல் குறையாது, கில்லாமல் வலிக்காது. அடிக்காதுல. அதெல்லாம் சரி, எல்லாம் பேசுறீங்க. என்னோட கருப்பணி பற்றி கேட்டிருக்கீங்க, நான் சொல்றேன். அவருடைய கதை என்னன்னு நான் சொல்றேன். உங்ககிட்ட நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, என்னோட போட்டி போட வந்திருக்கீங்கல்ல? ஆமா, போட்டியில் இருக்கணும்னு வந்திருக்கீங்க. போட்டியோட ஊரு வரி பணம். அப்படியா? சும்மா இல்ல, பட்டமா 4 பாட்டு பாடணுமா, அது தெரியுமா தெரியுமா, என்ன கொம்புள்ள சும்மா அப்படி மொட்டை முட்டா குத்திட்டு போயிடக்கூடாது. பரவாயில்ல, சம்பளத்துக்கு மேல பில்டப் பண்றீங்க. யாரு? அதாவது நீங்க என்னோட போட்டி போட வந்திருக்கீங்க. உங்களுக்கு எனக்கு வழக்கு வந்து விட்டது. திருமணம் உமக்கு எமக்கு வழக்குன்னு வந்துட்டா கிழக்கு வலுத்தாலும் ஒரு கலக்கு கலக்காம போக மாட்டேன். கலையரசி, அது எம்மோட பாணிக்காங்க. அது என்ன தெரியுமா? என்ன ரொம்ப நாள் இடைவேளை விட்டுறது உங்களை சந்திப்பதற்கு. என்ன செய்ய? அப்படியே போயிருந்தேன். அப்படியாவது வர்ற வேற வேற ஆளு வர்றாங்களா? நான் வரேன். பின்னாடி போகக்கூடாது. வாழ்க்கையில என்றுமே பின்தங்கினேன் அப்படின்னா ஓய்வு முட்டை போடுறாங்க. புளி பதுங்க பாய்ச்சிருக்கா? ஆமா, வச்சுக்கோங்க. எதுல பாருங்க, பேசக்கூடிய விஷயத்தால கொடுங்க கொடுங்க கொடுங்க. நீங்க போட்டி போட வந்திருக்கீங்களா? இதே நேரத்துல அண்ணனும் தம்பி ஒரு இடத்துல போட்டி போட்டாங்க. அண்ணனும் தம்பியும் போட்டி போட்டாங்க. ஓஹோ, வில்லங்கத்தை வரைக்கும் வாங்குறீங்களா? இல்லங்கண்ணா, ஓவா சும்மா கிடக்கு. அரிப்பணும், அந்த மாதிரி தானே சொல்லிச்சு. அரிப்பணும். ஓஹோ, 7000 ஓவா உங்களுக்கு. சொல்லலாம் நல்லாத்தே இருக்கு. சரி, அங்கமெல்லாம் குளிருது. ஆனா குடுக்கையில வரையிலே சொல்லி கூட்டி அனுப்பிட்டாரு. எவ்வளவு? 1500 ரூபாய். உனக்கு வழி தெரியாம கொடுத்துட்டாங்க. அது சரி. அப்ப பங்கு வச்சிருப்பா. ஆசை தம்பி புஷ தம்பி ஆக்கிடுவோம். மாயகிருஷ்ணனா? மாயகிருஷ்ணன் அருமையா கேட்டீங்க. கிடக்கிறதெல்லாம் கிடக்கிட்டு கிழவனை
தூய மனையில வேணும் மாதிரி ஒரு சொல்லுக்குள்ள ஒரு சூழ்சமத்தம் கொண்ட மெல்ல கேட்டீங்களா? ஐயா இலக்கணம் வழக்கங்க நான் இதெல்லாம் கேட்டேன் இல்லங்க இலக்கணத்துக்கு பதில் அத்தா இல்லையே இல்லப்பா உருட்டி பிடிக்கிற விஷயத்தால ஒரு விஷயம் நீங்க உருட்டுறவங்க எங்களுக்கு தெரியும். சரி ஆதிகால ஆசிரியர் எல்லாம் இலக்கணம் படிச்சாங்கல்ல, அது என்ன செஞ்சேன் இரவு நேரத்துல விளக்கணையை ஊற்றி தீபத்துலதான் வெளிச்சத்துலதான் அந்த விளக்கணத்தை படிச்சாங்க. அந்த விளக்கண்ண இப்பதான் மின்சாரம் சொல்லுங்க என்ன மின்சாரம் கிடையாது. அப்ப பரிபாற்ற நான் தான் பெரிய ஆளுன்னு ஒரு என்ன சரியா சிறுவனாகப்பட்டது. ஏன்னா இலக்கணம் என்றாலே ஒரு மொழியை பிழை இல்லாமல் பேசுவதோ எழுதுவதோ இலக்கணம் என்பார்கள். ஆனா அப்ப ஒரு சிறந்த என்ன செய்ய இலக்கண புத்தகத்தை படிச்சிருக்கேன். அப்படி நீங்க சொன்னது போல விளக்கு சிம்மில் விளக்கு அந்த விளக்குல விளக்கணையை ஊற்றி அப்படி முகத்தை புரிந்து படிக்கும் பொழுது அது முகமாகப்பட்டது கருப்பாகி விட்டது. அதுக்குதான் காலப்போக்கில் இளம் விளக்கணை கருப்பா அப்படின்னு அந்த கருப்பு அருமையா சொன்னீங்க. அந்த இடம் இருக்கட்டும். விளக்க என்ன அப்படின்னா தெரியுமா? பாருங்க அண்ணன் தம்பியும் போட்டிட்டாங்கன்னு சொன்னல. இங்க வாங்க சொல்லுமா உங்க மந்திரத்தை உபதேசம் பண்ணாலும் போதும். அண்ணன் தம்பியும் போட்டிட்டது ஒரு சின்ன விஷயம். மகாபாரதத்துல பாண்டு புத்திரர்கள் சொல்றாங்க. பாண்டு புத்திரர்கள் எத்தனை பேரு? பாண்டு புத்திரர்கள் என்றாலே தர்மன், பீமன், நகுலன், சகாதேவன், அர்ஜுனன் 5 பேர் சொல்றாங்க. 5 பாண்டவர். உங்கள்ட்ட எதுக்காக நான் கேட்கிறேன் அப்படின்னா, அதாவது மலரை தேடி சென்றவன் மானை பார்த்தான். நல்லா கேட்டுக்கோங்க. மலரை தேடி சென்றவன் மானை பார்த்தான். அந்த மான் என்ன மானு, அந்த மலர் என்ன மலர், நல்லா கேட்டுக்கோங்க. அந்த மலர் என்ன மலர், மலர் எடுக்க போன இடம் என்ன இடம் அப்படின்ற விஷயத்தை அண்ணன் தம்பி போட்டிட்டாங்க. அதுக்குள்ளே சொல்லுங்க. நீங்க புதுக்கோட்டை மாற சொல்றீங்களா? அதனால காலம் நடந்து போச்சு. என்னப்பா புதுக்கோட்டையா? புதுக்கோட்டையில மசைய பாத்துருக்கீங்களா? நல்லா பேசுறீங்க, சிரிச்சுக்கிட்டே பேசுறீங்க. ஆனா இந்த சிரிச்ச கழுத்த இருக்கிற கூட்டம் ஆறுனா இந்த கடையரசி கூட்டம் தான். ஏன்னா நீங்க சிரிக்கிறீங்க அப்படின்னா எங்களை சீரழிக்க போறீங்கன்னு அர்த்தம். அது எங்களுக்கு தெரியும். ஏன்னா அப்படியே 4 பேர் பார்க்க சபையிலேயே சிரிச்சதுனால திரௌபதியை வந்து சீரழிச்சாங்க பாண்டவர்கள். என்ன துரியோதனை கூட்டம் ஏண்டி எங்களை பார்த்தா நீ சிரிக்கிற ஏளனமா இருக்கா? துரியோதனை அவன் தான் அரக்கு மாளிகை கட்டி இருக்கும் பொழுது கட்ட வேண்டும் என்பதற்காக பாண்டவர்களை சூழ்ச்சி செய்து எப்படியாவது காலி பண்ணி கொண்டே விடணும்டா அப்படின்னு துரியோதனை திட்டத்திட்டான். அதற்கெல்லாம் தப்பி பிழைத்து இந்த திரியோதன கூட்டத்தை நாம உயிரோடு இருக்கிறோம், சீமானப்பமான வாழ்க்கையை நடத்துறோம் அப்படின்னு இவங்களால் ஒரு பெரிய மாளிகையை உருவாக்கி அந்த மாளிகைக்கு திரியோதன கூட்டத்தை வரவேற்பு கொடுத்து அழைக்கிறாங்க பாண்டவர்கள். அப்பதான் இந்த திரியோதனை வந்தான். பரவாயில்லையே அப்படி என்று பாண்டவர்கள் வெற்றி இருந்த இந்த மாளிகைக்கு அவன் வரும் பொழுது அந்த மாளிகையினுடைய நோக்கம் எப்படி இருந்ததா? என்ன ஒரு இடத்தை பார்த்தா தண்ணீர் இருக்கிறதை போல இருக்கும், ஆனா தண்ணி இருக்காது. ஆனா மேட்டு பகுதி மாதிரி இருக்கும் அந்த அரண்மனைக்குல. அது உண்மையிலேயே அது மேடா இருக்கிற அது பண்ணமாட்டே இருக்கும். ஆனால் என்ன செடிகள் எல்லாம் முளைத்ததை போல இருக்கும், ஆனா உண்மையிலே அது செடி முளைத்த இடமாகவே இருக்காது. இப்படி மயன் என்று சொல்லக்கூடிய தேவ சிற்பியை மூலமாக அந்த கட்டடத்தை உருவாக்கி அதற்கு துரியோதன கூட்டத்தை அங்க வரவழைக்கிறாங்க பாண்டவர்கள். அப்படி வரவழைக்கும் பொழுதுதான் இந்த துரியோதனை அப்படி அந்த மாளிகையை பார்த்து கீழே மேல பார்த்து வரும் பொழுது அவன் தான் தண்ணி கிடக்கும் போது இவன் கண்ணுக்கு தோற்றமளித்த இடத்துல என்ன பண்ணான்னா அவனுடைய வஸ்திரத்தை அப்படி 2 கரத்தால் அவனை ஏற்றி தண்ணி கிடக்க நம்ம அந்த வஸ்திரம் நனைந்து விடுமே என்று அவனை ஏற்றி பிடிச்சு அந்த இடத்துல மெல்ல நடந்து வந்தானா. அப்பதான் இதை பார்த்து திரௌபதி சிரிச்சானா, என்ன மனுஷத்தானா, தண்ணி இல்லாத இடத்துல தண்ணீர் இருப்பதை போல இங்கே பாசாங்கு பண்ணி வருகிறானே என்பதை மனதில் அவரை சிரித்த காரணத்தினால் இந்த வஞ்சகத்தை அறிந்து துரியோதனை என்ன பண்றேன், ஏண்டி என்ன பார்த்தா நீ இப்படி சிரிக்கிற? மானை சந்தித்தது யாரு? யாருப்பா சீக்கிரம் தெரியுமா? அப்படியா? முருகன் ரெடியா உட்காந்துக்கு மணி 4 மணி டைமா. மரணத்தை அடர்ந்த வனத்திலே வனவாசத்திலே வனத்திலே இருக்கும் பொழுது திரௌபதியுடைய ஒரு அற்புதமான ஒரு மலரை தேடி ஒரு மலர் காற்று வேகத்தின் நன்மையினால் காதலியை அடித்து விட அந்த மலரை எடுத்து பார்த்தால் அடடா என்னடா ஒரு மலர், இந்த வனத்தில் 3 மலர் இருந்தாலும் இந்த மலருக்கு ஈடு
என்ன எதுவுமே இல்ல. சாமிக்கு சவல புத்தி இருக்குங்க. என்ன இது வாங்க. ஏமா போங்க. ஒரு விஷயம் தெரியுமா? நல்லா படிச்சவங்க தானே. மலரும் பெண்ணும் ஒண்ணு சொன்னாங்கல்ல. ஆமா, பூவையர் பூவும் பெண்ணும் ஒண்ணு. உண்டா இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா உண்டுதானே. இதுல ஏன் இப்ப என்ன இங்கிட்டு மாற சொன்னீங்க? இந்த மலர் போல அப்படி நீங்க இதை பார்த்தது. நான் அதனாலதான் சொல்ல வந்தேன். என்ன மலர்களிலும் இதழ் உள்ள மலர்களா இருக்கு. இயல் என்றால் இயல் என்றால் இசை என்றால் பாட்டு, நாடகம் என்றால் நடிப்பு. வெள்ளகமகா நடிப்பாரு பெரிய செவாலியர் சிவாஜி கணேசன். அதுக்கு என்ன நீங்க சாவித்திரியாக நடிக்க வேண்டியதற்காக வந்தேன். அப்பதான் அந்த மலரை எடுத்து கையால் வைத்து பார்த்த உடனே அடடா இப்படி ஒரு விசித்திரமான மலரை நான் பார்த்ததில்லை என்று தன்னுடைய கணவன் பீமனை கூப்பிட்டு இந்த மலரை போல மீண்டும் எங்கிருந்தாலும் இந்த மலர் நான் அடைய வேண்டும் என்று சொன்ன உடனே பீமனாகப்பட்டவன் என்ன பண்ண, உனக்கு இந்த மாதிரி மலர் தானே தேவை, இந்த மாதிரி மலர் எங்கிருந்தாலும் உடனே நான் பறித்து வருகிறேன் என்று மனைவி சொல்லிவிட்டாரே என்று சொல்லை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து காடு வனம் வனாந்தனம் அத்தனையும் கடந்து செல்லும் இடத்திலே கடலி வனம் என்று சொல்லக்கூடிய வனத்திலே போகும் பொழுது அப்பதான் பாதையில அப்படி குனிஞ்சு அப்படி பார்த்து போக போக பாதையில ஒரு துரும்பு மாதிரி ஒரு கவர் மாதிரி ஒரு நெடுகமா கிடக்கு. அந்த கவரை பின்பற்றி போட முடிவிலே அனுமன் ஆஞ்சநேயன் கிளப்பி குழந்து அப்படியே படுத்திருந்தானா. காரணம் என்ன? அவன் தான் ராமாயண காலகட்டத்திலே தோற்றுவிக்கப்பட்ட அனுமன் சிரஞ்சீவி பட்டம் பெற்றவன். அவன் அழிவில்லா புகழை பெற்றவன். ராமாயணம் முடிந்து மகாபாரதம் ஆரம்பிப்பதற்காக குபேரன் பட்டணத்தில் நாடி எல்கையை நாடி படுத்து வந்தானான். அவனை போய் இவன் சந்திக்கிறான். பாரா, இது ஒரு துரும்பு என்று நினைத்தோ இங்க வந்து பார்த்தா இது குரங்கு வாழ்ல இவ்வளவு நெருக்கமாக கலந்திருக்கு. அப்படி என்று போன வேகத்தை யார் யானி அப்படி என்று அந்த வாழை பீமன் இடது காலால ஒரு எத்தினானா. அந்த வாள் அசைய கூட முடியல. பார்த்தேன் இந்த கிழத்து குரங்குக்கு இந்த வாளுக்கே இவ்வளவு பெருமையா, நம்ம 10,000 யானைப்பலன் உள்ளவன் அல்லவா என்று தெரிந்து அப்பதான் வழிவிடியா இப்படி 10 பேர் போற பாதை வழிவரிச்சு வந்திருக்கே வழிவிடி என்று பீமன் குரங்க பார்த்து கேட்டவன சொன்னானா, சரிதான் தம்பி, இந்த இடத்துல எந்த நரமனிதனும் வர முடியாத தகுதி பெற்ற இடத்துல நீ வந்ததும் இல்லாம என்னத்தான வழிவிடு என்று சொன்னா, நான் சக்தியற்றவன், கிழக்கு புறங்குவேன், புரண்டு படுக்க சக்தியற்றவனை வருத்திருக்கிறேன், முடிஞ்சாயா வாழ பிடிச்சு புரட்டி விட்டு வந்த காரியத்தை பாடுறா அப்படி என்று புறந்து சொன்ன உடனே இதை பார்த்தேன். உன் வாளுக்கு நான் இணை கிடையாதப்பா, நான் பலம் குன்றப்பட்டவன், நீ பலமான ஆளு, நீ யார் என்று சொல்லு அப்படி உடனே நான் வாய்வு புத்திரனப்பா, வாய்வு அம்சமாக பிறவி எடுக்கப்பட்டவன் என்பயர் அனுமன் அப்படி என்று சொன்னான். இப்பதான் சொல்றான், நீ யாரா, யாருடைய பிள்ளை, இந்த இடத்துக்கு எப்படா வந்தேன்னு கேட்டேன். அது அனுமன் கேட்கிறேன். அப்பதான் பீமன் சொன்ன, நான் ஒரு மலரின் காரணமாக இங்கே வந்து வாய்வு அம்சமாக பிறவி எடுக்கப்பட்டவன், பாண்டவர்கள் ஒருவன், என் பெயர் பீமன், இந்த வந்த இடத்துல உங்களை சந்தித்து பரவாயில்லை. அப்படி என்றால் நாம 2 பேருமே வாயு அம்சமாக பிறவி எடுக்கப்பட்டவன், நாம 2 பேரும் அண்ணன் தம்பி என்று கட்டிப்பிடித்து ஆலிங்கனம் பண்ணுகிறார்கள். தம்பி, என்னை எப்பெல்லாம் நீ நினைக்கிறாயோ அப்பெல்லாம் என் உதவி உனக்கு கிட்டுமடா என்று அனுமன் பீமனுக்கு ஆசீர்வாதம் பண்ணினான் அல்லவா. அதனாலதான் இந்த மலரை தேடி சென்றவன் பீமன் அங்கே சந்தித்தவன் அனுமான் என்று சொல்லக்கூடிய அனுமானை சந்தித்தான். நீங்க கேட்டதற்கு கேள்வி, மலர் என்ன மலர்னு சொல்லுங்க. மலர் கேட்டல பரவாயில்லையே, என்ன பரவாயில்ல, அதெல்லாம் ரொம்ப சுதாரிப்பாரு. அதுதான் மந்தாரை மலர். மந்தாரை மலர் வேற, சௌகந்தியா என்ற மலர். மந்தாரை மலர், சௌகந்தியா மலர். ஆமா, நம்ம இருக்கக்கூடியது குறிஞ்சி மலர். குறிஞ்சி மலர் சரி இருக்கட்டும். இங்க சொல்லுங்க. மந்தாரை மலர், சௌகந்தியா மலர் வந்து பீமன் போனாரு. மலரை தேடி போனவன் மானை பார்த்தான். மலரை தேடி சென்றவன், மலரை அப்படின்னா சௌகந்தியா மந்தாரை மலர். மானை பார்த்தார்னா அவன் மானை பார்த்தார். பார்த்தது யாருன்னா பீமனாகப்பட்டவர். அந்த மலர் எங்க கிடைத்தது? மலர் எங்க கிடைத்தது? அதுதான் நம்ம குபேரன் பட்டணத்திலே புறக்கடை வாசலில் தான் அந்த மலர் அங்க பூத்திருக்கிறது. கிடைக்காது. அருமையான புதுமையாக இருக்குல்ல, இதெல்லாம் பேசணும். சரி, வந்து சொல்றீங்களா? மணி ஆயிடுச்சு. அப்படியா? சரிமா, என்ன கருப்பணம் வந்ததெல்லாம் இன்னொரு முறை நான் கேள்வி கேட்டிருக்கிறேன். இன்னொரு முறை அப்படின்னா என்ன கால நேரம் பத்தாது. காவல் தெய்வமா வந்தது யாரு, என்ன அதுல சின்ன கருப்பு பெரிய கருப்பா வந்தது யாரு அப்படிங்கறதுதான் இந்த இடத்துல. சரி, உனக்கு ஒரு வரம் பார்த்திருக்கிறேன். சொல்றேன், சுருக்கமா சொல்லி முடிச்சிருக்கோம். முருகை வேலை நீட்டிட்டாரு, அதுக்கு மேல இருந்தா மரியாதை இல்லாம போயிடும். நீங்க மாப்பிள்ள பேரை சொல்லுவாங்க. அப்படியா? சரி, சொல்லிடுறேன். ஏன்னா முருகனத்தான் பார்த்திருக்கேன். செந்தில்வடி வேலவனை நீ சேருவதா சுகம் சுகம் சுகம்.
தெரியுமா? என்ன தலைப்புல இல்லாமே எங்க தமிழ் கடவுள் முருகப்பெருமான் அந்த முருகனை கட்டிக்கிட்டு காலமெல்லாம் அழுபவர்கள் இந்த அவத்தையை என்ன காரணம் அப்படின்னா, அதாவது ராமாயண காவியத்திற்கு ராமனும் சீதையோட பிள்ளை அந்த குசனா வந்தவர் லவனா வந்தவர் அப்படின்வாங்க. அதாவது ராமனுக்கும் சீதைக்கு லவன் மட்டும்தான் பிள்ளை, குசன் கிடையாது. அதுக்கப்புறம் தான் வந்தவர். அதாவது என்ன காரணம் அப்படின்னா, இந்த வானத்துக்கு முடிவர் என்ன செய்யாரு, தமநிலையில இருக்காரு. அப்படி தமநிலையில இருக்கும்போது இந்த சீதாதேவியாகப்பட்டவன் என்ன செய்யறாங்க அப்படின்னா, லவனை கூப்பிட்டு வந்து தூக்கிட்டு வந்து வானத்துக்கு முடிவத்தை ஒப்படைச்சிடுறாங்க. தொட்டில கட்டி பிள்ளைய வந்து பாதுகாப்பா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒப்படைச்சிட்டு அம்மா போறாங்க. அம்மா போகின்ற பொழுது இவர் கவனிலையில இருந்தவர் என்ன செய்யறாரு, அந்த பிள்ளையோட அந்த பிள்ளை தொட்டில இருக்கிறத ஒரு மறந்துடுறாரு. மறந்து என்ன செய்யறாரு, அவர் பாட்டு தவணையிலே இருக்காரு. இந்த அம்மா போனவங்க என்ன செய்யறாங்க, மறுபடியும் வர்றாங்க. வந்து தன்னுடைய பிள்ளைய வந்து தூக்கிட்டு போறாங்க. ஏன் தெரியுமாங்க? ஏன்னா அங்க இருக்கக்கூடிய இடமும் காரணம். நம்ம எப்படி காட்டுக்குள்ள இருக்கோம், அதே மாதிரி காட்டுக்குள்ள இருக்காங்க. காட்டுக்குள்ள வாழ்க்கை விடுவாங்க தவத்துல இருந்தாரு. நம்ம பிள்ளைக்கு பாதுகாப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயந்து வேகமா வந்து லவனை தூக்கிட்டு போயிருக்காங்க. இவர் கண்விழித்து பாக்குறாரு. கண்விழித்து பார்க்கும்போது அந்த தொட்டில இருந்த குழந்தைய காணோம். அந்த குழந்தை இல்லாத நேரத்துல அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, சீதாதேவி வந்தா இப்ப நம்ம என்ன சொல்றது, இந்த பிள்ளைக்கு என்ன செய்யறது அப்படின்ற ஒரு காரணத்தால அவனுக்குள்ள உள்ள கற்ப பிள்ளை எடுக்கிறாரு. அதுல ஒரு குழந்தையை உருவாக்குனாரு, ஆண் குழந்தைய. அந்த ஆண் குழந்தையை உருவாக்குனாரு. அந்த ஆண் குழந்தையால அவன் தான் புஷனாகப்பட்டவர். அப்ப சீதையாகப்பட்டவர் மறுபடியும் என்ன செய்யறாங்கன்னா, அந்த லவனை தூக்கிட்டே வர்றாங்க. வருகின்ற வந்து அவர் பாக்குறாரு, நம்ம ஒரு பிள்ளைய உருவாக்கிட்டோமே, கற்ப பிள்ளால ஒரு ஆண்களை உருவாக்கணுமே, இப்ப நம்ம மறுபடியும் குழந்தையோட வர்றாங்களே, இப்ப இந்த குழந்தை என்ன பண்றது அப்படின்னு என்ன செய்யறாங்க அப்படின்னா, சீதாதேவியிட ஒப்படைச்சாங்க. நம்ம விஷயத்தை சொல்லி இந்த குழந்தைய உங்க குழந்தை போல வளர்க்குவாங்கன்னு ஒப்படைச்சாரு. அதுக்கப்புறம் ராமன் வர்றாரு. ராமன் வருகின்ற போது ஏன்னா அவங்களுடைய பிள்ளை ஒரே பிள்ளைதான், யாரு லவன் மட்டும்தான். ராமன் பாக்குறாரு, இரண்டு பிள்ளை இருக்கு, இரண்டு பிள்ளைமே வந்து இரண்டு குழந்தையுமே ஒரே முகமா இருக்காங்களே, இதுல நம்ம பிள்ளை யாரு, லவன் மட்டும்தான் நம்ம பிள்ளை, இரண்டு பிள்ளைங்க நம்ம பிள்ளை யாருன்னு ராமன் வந்து சீதாதேவியிட கேட்க. அப்ப இந்த பிள்ளைகள்ல யார் நம்ம பிள்ளைன்ற காரணத்தினால இந்த பிள்ளைகளை வந்து சோதிச்சு பார்க்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால ஒரு அக்னி யாகம் வளர்க்கிறாங்க. அந்த யாகத்துல தீக்குழியில, அதாவது தீக்குழியில வந்து லவனை இறங்க சொல்றாங்க. இதுல இருந்து யார் உயிரோட வெளியில வர்றாங்களோ அவங்கதான் நம்ம பிள்ளைன்றத முடிவு பண்ணுன்ற ஒரு காரணத்தினால லவனை இறக்குறாங்க. அவன் உயிரோட வந்துடுறாரு. அடுத்து குசனை உள்ள இறக்குறாங்க. குசனை இறக்கின்ற போது குசன் எப்படி வர்றாரு, உடம்பு முழுதும் அப்படியே கருப்பாகி வந்தாராம். கருப்பாகி சாம்பலா வந்ததுனால ராமனே வர கொடுத்தாராம். ஆமா, உன்னுடைய உடம்பு முழுவதும் கருப்பாகி வந்ததுனால இன்று முதல் அதாவது எல்லை தெய்வம், எல்லை தெய்வம் நீ கருப்பண்ண சுவாமியாக திகழ்வாய் அப்படின்னு இந்த ராமன் கொடுத்த வரன்னா கருப்பண்ண சுவாமிக்கு அப்படின்னு குசனா வந்தவர் கருப்பண்ண சுவாமிக்கு ஒரு வரம் அப்படின்ற ஒரு காரணம். இன்னொரு விஷயம் என்ன, 18ஆம் படி கருப்பு, அதையும் சின்னதாக சுருக்கமா சொல்லிட்டேன். சேரநாடு, சோழநாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடுங்க. சேரநாடு வேலமளித்து, சோழநாடு சோழடித்து, பாண்டிய நாடு தொண்டையுடைய பாண்டிய நாடு முத்துடைத்து, தொண்டை நாடு சான்றோடு விசில் வர மாதிரியா, அதாவது தொண்டை நாடு சான்றோடு உடைந்துருவாங்க. இதுல என்ன காரணம் அப்படின்னா, சேரநாடு அப்படின்னா கேரளா மாநிலம். இந்த கேரளால இருந்து வந்தவர் தான் கற்பனாகப்பட்டவர். அதாவது கேரளா என்றாலே நமக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடியது என்னங்க, சாஸ்தா, ஹரிஹரேஸ்வரன் ஐயப்பன் சாஸ்தா ஞாபகத்துக்கு வரும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த பில்லி சூனியம் மாய மந்திரம் மாந்திரியம் ஞாபகத்துக்கு வரும். இந்த கேரளா நாட்டு மண்ணை என்ன செய்யா 18 நம்பூதிரிகள் அனுப்புறியா. எங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அழகர் கோயில் இருக்குல்ல, திருமாவளவன் கோயில் பழமுதிர்ச்சோடு, அங்க இருக்கக்கூடிய அழகர் சிலையை தூக்கணும், நகைக்கடையெல்லாம் அபகரிக்கணும்ன்ற ஒரு காரணத்தினால 18 நம்பூதிரிகள் அனுப்புறா. அனுப்புகின்ற போது அங்க இருந்து வந்தவர் கருப்பனு கூடயே வர்றாரு. கூடயே வந்து என்ன செய்யறாரு, அழகருடைய அழகுல மயங்கி அழகர் பக்கம் சேர்ந்துறாரு. சேர்ந்துட்டு இந்த 18 நம்பூதிரிகளையும் 2 பேரும் பிரச்சனை பண்றாங்க. நீங்க எப்படியாவது ஓடி போயிருங்களா, இது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை, தீபாவளி பண்ணாதீங்க, ஒப்பு பண்ண வராதீங்க, போயிருங்க அப்படின்னு எவ்வளவோ கருப்பன் சொல்றாரு. கருப்பன் சொல்லிக்கிட்ட வந்து இந்த 18 நம்பூதிரிகள் கேட்கல. இந்த 18 நம்பூதிரிகள் கேட்காத காரணத்தினால இந்த 18 நம்பூதிரிகளை எப்படியாவது நம்ம மனம்
கருப்பு 18ஆம் படி கருப்பு அப்படின்னு கேட்கிறீங்களா? தட்டுங்க தட்டுங்க ஒரு கை தட்டுங்கயா. இருக்கட்டும். அற்புதமான விளக்கம். சரி இருக்கட்டுங்க. எனக்கு குறுகிய நேரத்துல என்ன அடக்கமான விளக்கம். சீக்கிரம் நானும் கடற்கரைக்கு சொல்லிட்டு வரேன். சரி இருக்கட்டுங்க. அதனால நீங்க மாப்பிள்ளை முடிக்கிறீங்க. ஆமாமா அந்த பாவத்திற்கு ஆளாக இருக்கிறாரு. அதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா மாப்பிள்ளை முருகன் ஏற்க முடியாது. எப்படின்னா ஒரு வந்து எனக்கு குலதெய்வம். அதனால உங்க தொழிலை தள்ளி உங்க தொழிலை சரியா கலெக்டர் உத்தியோகம் நல்லா இருக்கிற குடும்பம் கிடைக்கிட்டு உங்களுக்கு என்ன நான் வந்து என்ன இருக்கிறது அப்படின்றாங்க. அதெல்லாம் இருக்கிறதுங்க. ஆனா கலெக்டர் சரி. தொழில் பாக்குறீங்கல்ல என்ன நானும் என்னமா தொழில் பாக்குறாரு? ஏமா நான் அதை சொல்ல மாட்டேன். ஏமா என்ன இல்ல என்ன கேக்குது? நாங்க என்ன வேலை பாக்குறாரு? என்ன வேலை பாக்குறாருன்னு தெரியுமா நாங்க என்னப்பா தொழில் பண்றாரு? கூட்டி கொடுக்குறாரு. கூட்டி உங்களுக்கு மேல நடிக்கிறாருப்பா. சரி என்னைக்கும் தானே நீ செல்லாதுன்னு சொல்ற. ஆனால் கூட்டி கொடுக்கிறது மாதிரி உத்தமமான இந்த உலகத்துல எங்க அம்மா கலையரசி கல்வியை கூட்டி, வாயு பகவான் காற்றை கூட்டி, வர்ண பகவான் மழையை கூட்டி, சூரிய பகவான் வெயிலை கூட்டி, முருகப்பெருமானுக்கு உள்ளே கூட்டி. ஆமாமா ஏமா முருகன் முருகன் உனக்கு பிடிக்கல? அவர் என்னுடைய குலதெய்வம். சரி முருகனை நீ கட்ட மாட்டீங்களா? இந்த மக்கள் மத்தியில் நீ கட்ட வேண்டாம். நான் கட்ட மாட்டேன். சந்தோஷம் தானே? உங்களை இப்படியே விட்டுருவோம் நாங்க. அவர்கள் உள்ளே கட்டுவாரு என்று சூரிய மறைவதற்கு முன்னாடி ஒண்ணு நான் கட்ட மாட்டேன். அவர் கட்டுவாரு. ஆமா எனக்கு மனசு வேணும்ல இருக்குமா? மனசு இருக்குல்ல. ஆமா மனசுல ஆசைன்னு ஒண்ணு இருக்குல்ல. எனக்கு பிடிச்சாத்தாரு நான் கட்ட விடுவேன். ஆசை இப்படி உள்ளுக்குள்ள வச்சு இப்படி அதான் உண்மை. பாப்பா எங்க அதிகாலையில யாரு யாருங்க அவர் கட்டுறதெல்லாம் சரி, நீங்க கட்டுற வரைக்கும் இருப்பீங்களா? நீங்க கிளம்பிடுவீங்க. இருப்பாங்க, உண்மையிலே இருப்பாங்க. அது மாற்றமே இருக்காது. சத்தியம் சத்தியம்.